வணக்கம். உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பேத்திக்கு தாத்தா செய்த செயல், சிறுநீரக தொற்றால் அம்பலத்துக்கு வந்த சம்பவம். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், மேலும் உயிரிழப்புகள் பதிவு, பலி எண்ணிக்கை அதிகரிப்பு. முற்றிய வாக்குவாதத்தால் மகன் செய்த செயல், தாயும் தந்தையும் வெட்டி கொலை, நடந்தது என்ன? யாழ் சிறைச்சாலையின் மேலே பறந்த ட்ரோனால் பெரும் பரபரப்பு, கைது செய்யப்பட்ட நபர் வெளியான காரணம். சுரேசலே மற்றும் பிள்ளையானால் இலங்கைக்கு மீண்டும் ஆபத்து, முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்த கருத்தால் பரபரப்பு. தனது தவறுகளை மறைக்க எதிர்க்கட்சிகள் மீது குற்றச்சாட்டு சுமத்தும் அரசாங்கம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கொந்தளிப்பு. நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்த மாணவன் பல மணி நேர தேடுதலின் பின்னர் சடலமாக மீட்பு. இலங்கையில் பெரும் ஆபத்தாக உருவெடுத்துள்ள டெங்கு நோய் தாக்கம், வெளியான அதிர்ச்சி தகவல். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், சதித்திட்டம் இருந்ததா? ஆரம்பமாகும் விசாரணை. கரையோர பகுதிகளில் கடல் சீற்றம் பெரும் தீவிரம், பொதுமக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். அதற்கு முன்பதாக நீங்கள் எமது உரிமை குரல் செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். கம்பளை பகுதியில் 12 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் நீண்ட காலமாக பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவரது தாத்தா போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 54 வயதுடைய சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாத்தா என்பதுடன் 5 பிள்ளைகளின் தந்தை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுநீரக தொற்று காரணமாக கம்பளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சிறுமி தொடர்பாக மருத்துவர்களால் வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் கம்பளை போலீசார் விசாரணைகளை விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு கம்பளை நீதவான் சரசி ஸ்ரீ பரணமென முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை ஜூலை மாதம் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையின்படி சிறுமியின் தாயார் கடந்த 4 ஆண்டுகளாக வெளிநாட்டில் பணியாற்றி வருவதாகவும் சிறுமி நீண்டகாலமாக பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகி இருக்கலாம் என்ற தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது பாதிக்கப்பட்ட சிறுமி மேலதிக மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளுக்காக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பளை போலீஸ் நிலையத்தின் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார பிரிவு மேற்கொண்டு வருகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த அதிகாரிகள் 25 மற்றும் 39 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 உயிரிழப்புகளுடன் சம்பவத்தில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. அதேவேளை மோதலில் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை தற்போது 31ஆக அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவத்தில் காயமடைந்த மேலும் சில சிறை கைதிகளும் சிறைச்சாலை அதிகாரிகளும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எம்பிலாவெட்டிய கிரலவெல்கடுவ பகுதியில் மகன் ஒருவரால் அவரது தாயும் தந்தையும் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனிப்பட்ட தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதால் இந்த இரட்டை கொலை நடந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளவர்கள் 58 வயதுடைய தந்தை மற்றும் 54 வயதுடைய தாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக அவர்களின் 26 வயதுடைய மகன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். எம்பிலாவெட்டிய போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் மேலே ட்ரோன் இயக்கிய நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் மேலே நேற்று மாலை சுமார் 5 மணியளவில் ட்ரோன் ஒன்று சில நிமிடங்கள் வட்டமிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் சிறைச்சாலை வளாகத்தில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலை நிர்வாகம் உடனடியாக யாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டதுடன் ட்ரோனை இயக்கியவர் குறித்து விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டன. விசாரணைகளில்
குறித்த ட்ரோன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்ட பாலங்கள் கண்காணிப்பு பணிக்காக அனுமதி பெற்று இயக்கப்பட்டிருந்தது என்பது தெரியவந்துள்ளது. இருப்பினும் அந்த அனுமதி பாலங்கள் தொடர்பான கண்காணிப்புக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருந்த நிலையில் சிறைச்சாலையின் மேலாக ட்ரோனை இயக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் ட்ரோனை இயக்கிய நபர் யாழ்ப்பாண போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் செலே மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது இலங்கையின் GSP+ வர்த்தக சலுகைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் முக்கிய நபர்கள் தொடர்ந்து தடுத்து வைக்கப்படுவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் மனித உரிமைகள் அடிப்படையில் கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் சுரேஷ் செலே ஆகியோரின் தடுப்பு காவலும் அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரம் மற்றும் உயிரிழப்புகளும் GSP+ சலுகைக்கான இலங்கையின் தகுதி தொடர்பான ஐரோப்பிய ஒன்றியத்தின் மதிப்பீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் தெரிவித்துள்ளார். GSP+ வர்த்தக சலுகையை இலங்கை இழக்கும் பட்சத்தில் ஐரோப்பிய சந்தைக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இலங்கை பொருட்களுக்கு 5% முதல் 12.5% அல்லது அதற்கும் அதிகமான சுங்க வரிகள் விதிக்கப்படக்கூடும் என்றும் பந்துல குணவர்தன எச்சரித்துள்ளார். அரசாங்கம் தனது நிர்வாக தோல்விகளை மறைக்கும் நோக்கில் எதிர்க்கட்சிகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பியல் நிஷாந்த சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் அமைச்சர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு குறைபாடு காரணமாக அரச நிர்வாகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அண்மையில் இடம்பெற்ற சிறைச்சாலை மோதல்களும் அதில் ஏற்பட்ட உயிரிழப்புகளும் அரசாங்கத்தின் பாதுகாப்பு மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளில் காணப்படும் குறைபாடுகளை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சம்பவங்கள் தொடர்பான பொறுப்பை ஏற்காமல் அவற்றை எதிர்க்கட்சிகளின் சதித்திட்டமாக சித்தரிக்க ஆளும் தரப்பு முயற்சிப்பதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். உயிரிழப்புகளுக்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் பொதுமக்களும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரும் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசியல் குற்றச்சாட்டுகள் அல்லது தற்காலிக அரசியல் நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பியல் நிஷாந்த சில்வா தெரிவித்துள்ளார். கொத்மலை நீர்த்தேக்கத்திற்கு நீரேந்தி செல்லும் ஆகுரோயா ஆற்றில் நேற்றைய தினம் முதல் காணாமல் போயிருந்த மாணவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக லிந்துலை போலீசார் தெரிவித்துள்ளனர். நண்பர்களுடன் குளிக்கச் சென்று காணாமல் போன மாணவனை 2வது நாளாக இன்றும் தேடும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. லிந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் தரம் 10 மாணவர் ஒருவர் பரீட்சை முடிந்த பின்னர் நண்பர்களுடன் ஆற்றில் குளிக்க சென்றபோது காணாமல் போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தீவிரமாக தேடியும் மாணவனின் உடலை நேற்று கண்டறிய முடியவில்லை என்பதோடு போதிய வெளிச்சம் இல்லாததால் இரவு தேடும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்றைய தினம் நண்பகல் சுமார் 12:30 மணியளவில் பாடசாலையில் நடைபெற்ற பரீட்சையை எழுதி முடித்த 10 மாணவர்கள் பாடசாலையிலிருந்து வெளியேறி ஓல்ட்ரிம் பகுதியின் கொத்மலை நீர்த்தேக்கத்திற்கு நீரேந்தி செல்லும் ஆகுரோயா ஆற்றில் நீராட சென்றுள்ளனர். இதன்போது மாணவர்களில் 9 பேர் பாதுகாப்பாக கரை திரும்பிய நிலையில் ஒரே மாணவன் மட்டும் எதிர்பாராத விதமாக ஆழமான பகுதியில் சிக்கிக் கொண்டு நேரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார். இவ்வாறு காணாமல் போன மாணவன் லிந்துலை சரஸ்வதி தமிழ் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் மிளகு சேனை தோட்டத்தை சேர்ந்த 15 வயதுடைய பரமநாதன் கிஷோர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த மாணவனை தேடும் பணிகளை லிந்துலை போலீசாரும் பிரதேச மக்களும் இணைந்து 2வது நாளாக இன்றும் தீவிரமாக தேடிய நிலையினால் இவ்வாறு மாணவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 70,000-ஐ நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்று வரை மொத்தமாக 69,951 பேர் டெங்கு நோயாளர்களாக பதிவாகியுள்ளனர். கடந்த 12ஆம் தேதி வரை இந்த எண்ணிக்கை 68,672 இருந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 1,279 புதிய நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டெங்கு பாதிப்பு அதிகளவில் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ள
பதிவாகியுள்ளதுடன் அங்கு 33,127 நோயாளர்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளனர். மாவட்ட வாரியாக கம்பஹா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 14,464 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 14,004 பேரும் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் ஜூலை மாதத்தின் முதல் 13 நாட்களிலேயே 14,572 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த ஆண்டில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் ஜூன் மாதத்திலேயே பதிவாகியிருந்ததுடன் அந்த மாதத்தில் மட்டும் 21,538 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலின் பின்னணியில் ஏதேனும் சதித்திட்டம் இருந்ததா என்பது தொடர்பில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்டத்தின் சுகாதார நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், விசாரணைகளின் முடிவுகளின் அடிப்படையிலேயே சம்பவம் குறித்து உறுதியான தகவல்களை வெளியிட முடியும் என தெரிவித்தார். சிறைச்சாலைகளில் நிலவும் அதிக நெரிசல் நீண்டகால பிரச்சனையாக இருப்பதாகவும், வழக்குகள் தாமதமடைவது, நீதிமன்ற அறிக்கைகள் தாமதமாக கிடைப்பது மற்றும் போதைப்பொருள் தொடர்பான கைது அதிகரிப்பது உள்ளிட்ட காரணங்களினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கண்டி பழைய போகம்பரை சிறைச்சாலை வளாகத்திலும், காலி மகமோதர பழைய வைத்தியசாலை வளாகத்திலும் தற்காலிகமாக புதிய சிறைச்சாலைகள் அமைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் சில மாதங்களுக்கு மட்டுமே நடைமுறையில் இருக்கும் என்றும், சிறைச்சாலை நெரிசலுக்கான நிரந்தர தீர்வு கிடைத்த பின்னர் அவை நீக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் கண்டி போகம்பரை சிறைச்சாலை வளாகத்திலும், காலி மகமோதர பகுதியிலும் புதிய சிறைச்சாலைகளை நிறுவுவதற்கான விசேட வர்த்தமானி அறிவித்தல்களை அரசு அண்மையில் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறை முதல் பொத்துவில் வரை ஹமாந்தோட்டை ஊடாகவும், சிலாவம் முதல் புத்தளம் வரையிலும், காங்கேசந்துறை முதல் திருகோணமலை வரையிலும் உள்ள கடல் பகுதிகளில் கடல் சீற்றம் நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பின்படி குறித்த கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும், இதன் காரணமாக கடல் அவ்வப்போது கொந்தளிப்பான நிலையை அடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் குறித்த கடல் பகுதிகளுக்கு செல்லும் மீனவர்கள் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறும் வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் அடுத்தடுத்த அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேற்கு ஐரோப்பாவை தாக்கிய கடுமையான வெப்ப அலையின் காரணமாக ஐரோப்பிய நாடுகளில் 10,000க்கும் அதிகமான மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பு மற்றும் ஐரோப்பிய நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தின் ஆதரவுடன் செயல்படும் ஜூரோமோமோ அமைப்பின் தரவுகளின்படி ஜூன் 22 முதல் 28 வரையிலான ஒரு வார காலப்பகுதியில் மட்டும் 10,650 உபரி மரணங்கள் பதிவாகியுள்ளன. உயிரிழந்தவர்களில் 9,000க்கும் அதிகமானோர் 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான வெப்பநிலை காரணமாக வெப்ப பக்கவாதம், இதய நோய்கள் மற்றும் சுவாச பிரச்சனைகள் தீவிரமடைந்து உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த காலப்பகுதியில் COVID-19 உள்ளிட்ட வேறு முக்கிய நோய் பரவல்கள் இல்லாத நிலையில் இந்த அதிகப்படியான மரணங்களுக்கு கடும் வெப்பமே பிரதான காரணமாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஐரோப்பாவின் 27 நாடுகளின் இறப்பு விவரங்களை அடிப்படையாக கொண்டு இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வெப்ப அலையால் பிரான்ஸ், ஸ்பெயின், பிரித்தானியா மற்றும் பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகள் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதுடன் மின்சார விநியோக தடைகள் மற்றும் பாடசாலைகள் மூடல் போன்ற பாதிப்புகளும் ஏற்பட்டன. மனித செயல்பாடுகளால் ஏற்படும் பருவநிலை மாற்றமே இவ்வாறான தீவிர வெப்ப அலைகளுக்கான முக்கிய காரணம் எனவும், எதிர்காலத்தில் இதுபோன்ற தீவிர வானிலை நிகழ்வுகள் அதிகரிக்கக்கூடும் எனவும் சுற்றுச்சூழல் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்ள உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.